ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல் கொண்டாட்டம். இன்றைக்கி நம்ம சீரியலில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சுன்னா, சூர்யா மேலே பரமேஸ்வரி போட்ட பொய்யான பழினால் சூர்யா பரமேஸ்வரியை அடியை போட்டு சாத்திட்டாரு. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சுரேகா கல்யாணத்துக்காக ஃபேமிலியாக ரொம்ப சந்தோஷமாக கோயிலுக்கு போயிருப்பாங்க. கோயிலுக்கு போயிட்டு அந்த பத்திரிக்கை வைக்கிறதுக்காக கோயிலுக்கு போயிருப்பாங்க. அப்பன்னு பார்த்து சூர்யாவை போலீஸ் எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. நம்ம சூர்யாவும் நந்தினியும் தான் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஹேமாவோட அம்மா அப்பா சூர்யாவை மீட் பண்ணணும் அப்படின்னு ஹோட்டலுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. சூர்யாவும் அவங்கள நம்பி ஹோட்டலுக்கு போயிருப்பாங்க. இதில் பரமேஸ்வரியோட சதி வேலை என்னன்னா, ஹேமாவோட அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேவலமான ஐடியாவை கொடுத்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களும் பரமேஸ்வரியோட பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த ஹோட்டலுக்கு போயிருப்பாங்க. தனக்கு கடன் இருக்கிறதா சூர்யா கிட்ட சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட நம்ம சூர்யா சார் ரொம்ப இரக்க குணமாக அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருப்பாங்க. அவங்க மேலே உள்ள பாசத்துலேயும் எப்பயுமே சூர்யா சார் ஹேமாவோட அம்மா அப்பா தான் அம்மா அப்பா மாதிரி தான் நினப்பாங்க. ஆனால் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஹேமா கொண்டது சூர்யா சார் தான். சூர்யா சாருக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பரமேஸ்வரி ஹேமாவோட அம்மா அப்பா மண்டையில் நல்லா மிளகா அரைச்சி வச்சுருப்பா. இதுதான் நடந்திருக்கும். ஆனால் சூர்யா சார் அந்த அமௌண்ட்டை கொடுத்ததே ஹெல்ப் பண்ணுறதுக்காக தானே மட்டுமே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை. இது சூர்யா சாருக்கு தெரியும், ஆனால் ஹேமாவோட அம்மா அப்பாவுக்கும் தெரியும். ஆனால் பரமேஸ்வரி சொல்கிற பேச்சை கேட்டு அவங்க அந்த வீடியோவை போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கொடுத்துருப்பாங்க. பரமேஸ்வரி ஹேமாவோட அம்மா அப்பாவை வச்சே அந்த வீடியோவை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்க வச்சுருப்பாங்க. உடனே போலீஸ் அந்த வீடியோ பார்த்துட்டு சூர்யா தான் உண்மையான குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சாரை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அப்போ தான் நம்ம நந்தினி மேடம் கேட்டிருப்பாங்க ஹேமாவோட அம்மா அப்பாட்ட, சரி இவங்களே குற்றவாளியாக கூட இருந்துட்டு போட்டோம், ஆனால் வீடியோ எடுக்க போகிற விஷயம் எப்படி முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி மேடம் சொல்லவும், ஹேமாவோட அம்மா அப்பாவுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியாது. அவங்களால பதில் கூட பேசவே முடியாது. உடனே அவங்க கூனி குறுகி போய் நிற்பாங்க. அப்போ தான் போலீஸ்க்கே ஒரு சந்தேகம் வரும். ஆமாம், இந்த மேடம் கேட்குறது சரிதானே, உங்களால் ஏன் பதில் சொல்ல முடியல, அப்போ இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் சந்தேகப்படுவாங்க. அப்போ தான் சூர்யா சார் போலீஸ்கிட்ட சொல்லுவாங்க, ஆமாம் சார், இதுக்கு பின்னாடி அந்த பரமேஸ்வரி பொம்பளை தான் இருக்கா, மித்தபடி நான் எதுவுமே பண்ணல சார், நான் எப்பயுமே அவங்களுக்கு துரோகம் நினச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, சார் எனக்கு ஒரு 24 மணி நேரம் டைம் கொடுங்க, அந்த வீடியோ நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணி வைங்க, நான் அந்த வீடியோ பொய்ன்னு சொல்லிட்டு நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அந்த வீடியோ வாங்கிட்டு போயிருப்பாங்க. அப்போ ஹேமாவோட அம்மா அப்பா பற்றி சூர்யா சொல்லியிருப்பாங்க, அம்மா தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு சரிம்மா, ஆனால் நான் தான் குற்றவாளின்னு மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லிவிட்டு அந்த போன எபிசோடில் அந்த வீடியோவை கண்டுபிடிக்கிறதுக்காக சூர்யாவும் நந்தினி போயிருப்பாங்க. இப்போது இவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக போனாங்களே, அப்போ தான் நந்தினி மேடம் ஒன்று சொல்லியிருப்பாங்க, சார் அன்னைக்கு இன்விடேஷன் பண்ணும்போது நம்மளோட ஃபோட்டோ நீங்கள் இந்த மாதிரி வச்சுருந்தீங்களா, அப்போ அந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி ஏன் இதை பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கேட்டதுக்கப்புறம் தான் நம்ம சூர்யாக்கே ஒரு டவுட் வரும். ஆமாம் நந்தினி, நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு. நந்தினியோட ஜீனியஸோட அறிவை பார்த்தீங்களா, என்ன தான் நந்தினி படிக்கலைனாலும் நந்தினிக்கு இந்த டைமிங்கில் கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனில் கொஸ்டினும் கேட்டாங்க, அதே மாதிரி சூர்யா சாருக்கு நல்ல ஐடியாவும் கொடுத்தாங்க. ஸோ நந்தினி கிரேட்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூர்யா சார் உங்களுக்கு பிடிக்கும்னா சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது சூர்யா சார் ஆமாம், இதை ஜெமினி ஏஐ கிட்ட போட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் அந்த பொய்யான வீடியோ ஜெமினி ஏஐ கிட்ட அப்லோட் பண்ணிட்டு உண்மையான வீடியோ இருக்குல்ல, அதாவது சூர்யா சாருக்கு தெரியும் அந்த இடத்துல சூர்யா சார் எப்படி பேசினாங்க, எந்த மாதிரி பேசியிருப்பாங்கங்கிறது எல்லாமே சூர்யா சாருக்கு தெரியுமா. ஸோ அதனால அவங்க அதே ஸ்கிரிப்டை போட்டிருப்பாங்க. நான் அவங்க மேலே இறக்கப்பட்டு தான் காசு கொடுத்தேன், நான் இந்த மாதிரி தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்டை போட்டு உண்மையான வீடியோ ஜெமினி அதே மாதிரியே கொடுத்துரும். உண்மையான வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் நந்தினி மேடம் இன்னசென்ட்டாக, சார் இப்படிலாம் கூட பண்ணியிருக்காங்களா சார், பாருங்களேன் இது அப்படியே கொடுத்துருக்கா, அப்போ இதே மாதிரி தான் இந்த வீடியோவும் அவங்க போலியாக ரெடி பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி மேடம் கேட்பாங்க. அதோட சூர்யா சார் ஆமா நந்தினி, இப்படி தான் அந்த பரமேஸ்வரி பண்ணியிருக்கா, இந்த வீடியோ தான் உண்மையான வீடியோ, ஆனால் இதை போலீஸுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணோன்னா இது மட்டும் பத்தாது, நம்மளுக்கு இன்னும் நிறைய ப்ரூஃப் வேணும், இந்த வீடியோ எடுத்தவனை கண்டுபிடிச்சா எந்த மாதிரி பண்ணியிருக்கான் அந்த பரமேஸ்வரியை போய் நம்ம மீட் பண்ணால் ஒரு உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தவனை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் சூர்யா சார் வெளியே போயிட்டாங்க. வெளியே போயிட்டு ஒரு டீ ஷாப்லேருந்து ஒரு கஃபேல டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அப்போது அதே கஃபேல அந்த வீடியோ எடுத்தால அந்த வில்லன் உட்காந்துட்டு இருக்கும்போது சூர்யா சாருக்கு ஆப்போசிட் டேபிளில் தான் உட்காந்துருப்பான். அந்த வில்லனுக்கு
வில்லனுக்கு தெரிஞ்சிடும் இது அவர் தானே அப்படின்னு. ஆனால் சூர்யா சாருக்கு அந்த வில்லனை வந்து தெரியவே தெரியாது. இதனால் வந்து சூர்யா சார் வந்து நார்மலாக வந்து நந்தினி கிட்ட வந்து ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வீடியோ பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட அந்த வில்லனுக்கு வந்து ஒரு பயம் வந்துடும். ஒருவேளை வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவன் நம்மளை பிடிக்க வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்ததுக்கப்புறமா அந்த வில்லை வந்து ஓடணும்னு நினைப்பான். ஸோ ஓடணும்னு நினைக்கும் போது சூர்யா சாருக்கு ஒரு டவுட் வந்துடும். இவன் ஏன் நம்மளை பார்த்து பயந்துக்கிட்டு வரான், அப்போ இவனுக்கும் இந்த சம்பவத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் வந்து அவனை பிடிக்கிறதுக்காக ஓடி போவாங்க. ஓடி போய் அவனை வந்து கையும் களவுமாக பிடிச்சிருவாங்க. அவனோட கால் 2 கை 2 தனியாக பிரிக்காத குறையா வந்து அவனை பிடிச்சி பரமேஸ்வரி கிட்ட வந்து இழுத்துட்டு போவாங்க. அவன் வந்து சொல்லுவான், சார் அவங்க வந்து வீடியோ எடுக்க சொன்னாங்க, நான் வீடியோ எடுத்துட்டேன், மித்தபடி இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுவான். நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பரமேஸ்வரிட்டு வந்து அடித்து இழுத்துட்டு போவாங்க. பரமேஸ்வரிக்கு உடனே ஒரு பயம் வந்துடும். என்ன இவன் வீடியோ எடுத்தான் அப்படிங்கிறத இவனே கண்டுபிடிச்சி வந்து இவனை கூட்டிகிட்டு வந்துட்டானே அப்படின்னு ஒரு பயம் வந்துடும். பயம் வந்தோடனே பரமேஸ்வரியை பார்த்துட்டு சூர்யா சார் வந்து கேட்பாங்க, உனக்கு வந்து நான் என்ன துரோகம் பண்ணேன், உன்னோட அண்ணன் வந்து தப்பு பண்ணாங்க, அதனால தான் நானும் எங்கள் அப்பாவும் உங்கள் அண்ணனை பிடிச்சி ஜெயிலில் போட்டோம். அதை தவிர வந்து தப்பு பண்ணலன்னா நாங்கள் அவரை பிடிச்சி ஜெயிலில் போட போகிறோம். நீயே வந்து தேவையில்லாமல் வந்து என் குடும்பத்துக்கு எப்பயுமே வந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கே, எப்பயுமே வந்து என் குடும்பத்தை போட்டு கஷ்டப்படுத்திட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் வந்து பரமேஸ்வரி மேடம் கிட்டே கேட்குறாங்க. பரமேஸ்வரி உடனே, நான் அப்படி தான் உன் குடும்பத்தை வந்து நான் தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பேன், உன் குடும்பம் நல்லா இருக்கதே எனக்கு பிடிக்காது, நீ வேணா பாரு, இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பேன், நீ தானே அந்த பொண்ணை கொண்ட, அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் எப்படி அந்த செருப்பு வந்துச்சு, உன் கார் எப்படி அந்த செருப்பை வந்து டஸ்ட்பினில் தூக்கி போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி வந்து கேட்கவும் சூர்யா சார் வந்து சொல்லுவாங்க, தயவு செஞ்சு நீ என்னை சந்தேகப்படுறதை நிறுத்து, என் வீட்டில் இருக்க யாரையாச்சும் நீ கூட சந்தேகப்பட்டுக்கோ, ஆனால் என்ன தயவு செஞ்சு நீ சந்தேகப்படாத, நான் அப்படிப்பட்டவன் இல்லை, ஹேமா வந்து எனக்கு வந்து சுரேகா மாதிரி தான், அவளும் எனக்கு ஒரு தங்கச்சி, அவங்க அம்மா அப்பா வந்து என் அம்மா அப்பா மாதிரி தான் நான் பார்க்குறேன், அந்த குடும்பத்துக்கு நான் துரோகம் பண்ணவே மாட்டேன், ஹேமா என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஆனால் பரமேஸ்வரிக்கு அது எதுவுமே புரிய மாட்டேங்க. பரமேஸ்வரி வந்து திமிரா வந்து சூர்யா சாரையே வந்து எதிர்த்து பேசுகிறா. ஆமாடா, இந்த வீடியோ பொய் தான், என்னடா பண்ணுவேன், உன்னால் முடிஞ்சதை பண்ணு, உன்னால் எப்பயுமே இந்த வீடியோ வந்து பொய் அப்படிங்கிறத உன்னால் ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு பேசுகிறோன்னே சூர்யாவுக்கு வந்து செம்ம கட்டு போயிட்டு பரமேஸ்வரியை ஓங்கி பல்லார்னு ஒரு அறை வந்து அரைஞ்சிட்றாங்க. பரமேஸ்வரி வந்து உண்மையை வந்து சொல்கிறாங்க. உண்மையை சொல்கிறதெல்லாம் நம்ம சூர்யா சார் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து அவளுக்கே தெரியாமல் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ரெக்கார்ட் பண்ணி, ஏன்னா இப்போ போலீஸ்கிட்ட வந்து அந்த வீடியோ ஆதாரம் மட்டும் பத்தாது, பரமேஸ்வரி வாயிலே இருந்து அது உண்மையை வர வைக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் அந்த வில்லனை வந்து அடிச்சுட்டு பரமேஸ்வர்கிட்ட கூட்டிகிட்டு போனதும் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ரெக்கார்டு தான் போலீஸ்கிட்ட வந்து சூர்யா காட்டி சூர்யா வந்து நிரபராதி அப்படிங்கிறது இந்த ரெக்கார்ட் மூலமாக தான் வந்து உதவ போகுது. ஸோ இதுதான் இன்றைக்கான எபிசோட். இந்த எபிசோட் பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சூர்யா பண்ண இந்த புத்திசாலித்தனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சூர்யா கிரேட்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.